Welcome back to our channel Success Clicks. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து தான் பார்க்க போகிறோம். சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்ட்லேயே ஹைவே அண்ட் சாயில் மெக்கானிக்ஸ் ரெண்டு சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணி தான் சிலபஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் ஹைவேலேருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாயில் மெக்கானிக்ஸை வந்து டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் நிறைய பார்க்கலாம். ஏற்கனவே ஹைவேலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஹைவேல, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், the particular places where pedestrians are to cross the pavement are properly marked by the pavement marking is known as. The particular places where pedestrians are to cross the pavement are properly marked by the pavement marking known as. ஒரு பேமெண்ட் செக்ஷனில் பெடஸ்ட்ரியன் அதாவது நடந்து போகிறவங்க அந்த பேமெண்ட்டை ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக லைன்ஸ் வந்து பேமெண்ட் மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கிங்கான பேர் என்ன? ஸ்டாப் லைன்ஸ், டர்ன் மார்க்கிங், கிராஸ் வாக் லைன் அண்ட் லேன் லைன்ஸ். ஸ்டாப் லைன், டர்ன் மார்க்கிங், கிராஸ் வாக் லைன், லேன் லைன். ஸோ சிக்னல்லாம் அந்த நடந்து போகிறவங்க கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேமெண்ட் செக்ஷனில் வந்து கரெக்டாக அந்த ஒயிட் லைன் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த லைனுக்கு பேர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த லைனுக்கு பேர் கிராஸ் வாக் லைன். ஆப்ஷன் சி, கிராஸ் வாக் லைன். The particular places where pedestrians are to cross the pavement are properly marked by the pavement marking is known as crosswalk line. அடுத்த question, the ductility value of bitumen for suitability in road construction should not be less than. The ductility value of bitumen for suitability in road construction should not be less than. ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிட்டுமன் யூஸ் பண்ணும்போது அந்த பிட்டுமனோட டக்டிலிட்டி வேல்யூ எந்த வேல்யூக்கு கம்மியாக போகக்கூடாது? 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் சி, 50 சென்டிமீட்டர். பிட்டுமனோட டக்டிலிட்டி வேல்யூ 50 சென்டிமீட்டருக்கு கம்மியாக போயிடுச்சுன்னா அந்த பிட்டுமனை ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த டக்டிலிட்டி வேல்யூ ஆஃப் பிட்டுமன் ஃபார் சூட்டபிலிட்டி இன் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் நாட் பி லெஸ் தென் 50 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், ஆஸ் பர் ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் the maximum limit of super elevation for mixed traffic in plain terrain is. As per IRC recommendation, the maximum limit of super elevation for mixed traffic in plain terrain is 1 in 15, 1 in 12.5, 1 in 10 and equal to camper. So correct answer is 1 in 15. As per IRC recommendation, maximum limit of super elevation in mixed traffic plain terrain க்கு 1 in 15 தான் ஆன்சர். The most efficient traffic signal system is. The most efficient traffic signal system is simultaneous system, alternate system, flexible progressive system, simple progressive system. The most efficient traffic signal system is. ஸோ டிராஃபிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கை வந்து ரோட்டில் எப்போ வந்து எந்த நேரத்தில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும், எந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சிக்னல் சிஸ்டமை தான் அவங்க பிளான் பண்ணணும். ஸோ எல்லா கண்டிஷனுக்கும் ஏற்றது வந்து ஃப்ளெக்சிபிள் ப்ராக்ரெசிவ் சிஸ்டம். ஸோ எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அந்த டிராஃபிக் சிக்னல் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ அதை குறிக்கிறது தான் ஃப்ளெக்சிபிள் ப்ராக்ரெசிவ் சிஸ்டம். ஸோ இதுதான் ஆன்சர், ஃப்ளெக்சிபிள் ப்ராக்ரெசிவ் சிஸ்டம். The most efficient traffic signal system is flexible progressive system. Next question, for rapid curing cutback the oil is used. For rapid curing cutback the oil is used gasoline, kerosene oil, light diesel and heavy diesel. rapid curing cutbackல என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்? gasoline, kerosene, light diesel, heavy diesel. For rapid curing cutback the gasoline is used. ஸோ ரேபிட் க்யூரிங் கட்பேக்கில் யூஸ் பண்ணுற ஆயில் கேசோலின். லென்த் ஆஃப் வெஹிக்கிள் அஃபெக்ட்ஸ். லென்த் ஆஃப் வெஹிக்கிள் அஃபெக்ட்ஸ் வித் ஆஃப் டிராஃபிக் லேன், எக்ஸ்ட்ரா வித் ஆஃப் பேமெண்ட் அண்ட் மினிமம் டர்னிங் ரேடியஸ், வித் ஆஃப் ஷோல்டர்ஸ் அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், கிளியரன்ஸ் டு பி ப்ரொவைடட் அண்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் சச் அஸ் ஓவர் பிரிட்ஜஸ், அண்டர் பிரிட்ஜ் அண்ட் எக்ஸெட்ரா. லென்த் ஆஃப் வெஹிக்கிள் அஃபெக்ட்ஸ், வெஹிக்கிளோட லென்த் வந்து ரோட்டில் எதை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ ஆன்சர் இஸ் பி, extra width of pavement and minimum turning radius. Extra width of pavement and minimum turning radius.
ஸோ வெஹிக்கிளோட லென்த் வந்து பேமெண்ட்டோட வித்தையும் மினிமம் டர்னிங் ரேடியஸ் இந்த ரெண்டையும் தான் வெஹிக்கிளோட லென்த் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அடுத்த கொஸ்டின், the desirable length of overtaking zone as per IRC recommendation is equal to. The desirable length of overtaking zone as per IRC recommendation is equal to overtaking side distance 2 times the overtaking side distance, 3 times the overtaking side distance and 5 times the overtaking side distance. The desirable length of overtaking zone is equal to 5 times the overtaking side distance. The desirable length of overtaking zone is equal to 5 times the overtaking side distance. So answer is D. அடுத்த question, the most suitable material for highway embankment is. The most suitable material for highway embankment is granular soil, organic soil, silt and clay. The most suitable material for highway embankment is granular soil. Answer is A, granular soil. அடுத்த question, equivalent factor for passenger car unit PCU for passenger car as per IRC. So PCU ஓட equivalent factor என்ன? 1.0, 2.0, 0.5 and 10. Equivalent factor for passenger car unit is 1.0. Answer is A, 1.0. The function of expansion joint in rigid pavement is to. The function of expansion joint in rigid pavement is to relieve warping stresses, relieve shrinkage stresses, resist stresses due to expansion, allow free expansion. எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் பேமெண்ட்டில் எதுக்காக போடுறோம்? அந்த பேமெண்ட்டு ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக. ஸோ ஆன்சர் இஸ் டி, allow free expansion. The function of expansion joint in rigid pavement is to allow free expansion. அடுத்த question, the diagram which shows the approximate path of vehicles and pedestrians involved in accident is known as. The diagram which shows the approximate path of vehicles and pedestrians involved in accident is known as spot map, pie chart, condition diagram and collision diagram. ஒரு வெஹிக்கிளோட அப்ராக்சிமேட் ரூட்டையும் பெடஸ்ட்ரைன் அதாவது நடந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்களையும் ஆக்சிடெண்ட் பண்ணுறது. ஒரு வெஹிக்கிள் போய் நடந்து வரவங்கள ஆக்சிடெண்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஒரு டயக்ராமில் சொல்லணும்னா எந்த டயக்ராமில் சொல்லலாம்? ஸ்பாட் மேப், பை சார்ட், கண்டிஷன் டயக்ராம், கொலிஷன் டயக்ராம். ஸோ ஆன்சர் இஸ் டி, கொலிஷன் டயக்ராம். ஆக்சிடென்ட்ஸ் நத்திங் பட் கொலிஷன். ஸோ ஆக்சிடெண்ட் இஸ் நவுன் அஸ் கொலிஷன் டயக்ராம். அடுத்த கொஸ்டின், the ruling design speed on a national highway in plain terrain as per IRC recommendation is. The ruling design speed on national highway in plain terrain as per IRC recommendation is. So plain terrain, national highway plain terrain la design speed எவ்வளோ? 60 km per hour, 80 km per hour, 100 km per hour and 120 km per hour. So answer is C, 100 km per hour. The ruling design speed on a national highway in plain terrain as per IRC recommendation is 100 km per hour. Desire lines are plotted in. Desire lines are plotted in traffic volume studies, speed studies, accident studies and origin and destination studies. ஸோ டிசைர் லைனுங்கிறது ஒரு ரோடு, ஒரு பேமெண்ட் வந்து பிளான் பண்ணும்போது எந்த தூரத்தில், எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு அடுத்து முடிக்கிற பாயிண்ட் வரைக்கும் போடணுங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த டிசைர் லைன்னு சொல்லுவாங்க. அந்த டிசைர் லைனை எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் வச்சு, ஆர்ஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். ஸோ மக்கள் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் போகிறாங்கங்கிற ஒரு ஸ்டடீஸை வச்சு தான் அந்த பேமெண்ட்டை வந்து அந்த ரோட் மார்க்கிங்கை நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் டிசைர் லைன்ஸ். அந்த டிசைர் லைன்ஸ் ஆர் plotted in ஆர்ஜின் அண்ட் டெசிக்னேஷன் ஸ்டடீஸ். இந்த ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் அந்த பேமெண்ட் வந்து போடணும். அடுத்த கொஸ்டின், which of the following premix method is used for base course? Which of the following premix method is used for base course? Bituminous carpet, mastic asphalt, sheet asphalt, bituminous bound macadam. So which of the following premix method used for base course? Base course ku use பண்ற premix method is bituminous bound macadam. So answer is bituminous bound macadam. அடுத்த கொஸ்டின்,
As per IRC recommendation, the average level of illumination on important road carrying fast traffic is. As per IRC recommendation, the average level of illumination on important road carrying fast traffic is 10 lakhs, 15 lakhs, 20 lakhs and 30 lakhs. So answer is D, 30 lakhs. Answer is D, 30 lakhs. When the number of roads are meeting at the point and only one road is important, then suitable shape of rotatory is. When the number of roads are meeting at the point, only one road is important, the suitable shape of the rotatory is. நிறைய ரோடு வந்து ஒரு இடத்துல மீட் ஆகுது, ஆனால் ஒரே ஒரு ரோடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோடு. ஸோ அந்த இடத்துக்கு என்ன ஷேப்பில் ரொட்டேட்டரி பிளான் பண்ணணும்? சர்க்குலர், டேஞ்சன்ட், எலிப்டிக்கல், டர்பைன். ஸோ ஆன்சர் இஸ் பி, டேஞ்சன்ட். Only one road is important. The suitable shape of rotatory is tangent rotatory. அடுத்த question. Scientific planning of transportation system and mass transit facilities in cities should be based on. Scientific planning of transportation system and mass transit facilities in city should be based on spot speed data, origination and destination data, traffic volume data, accident data. ஸோ கண்டிப்பாக ஆக்சிடென்ட் டேட்டா வச்சு ரோட் சிஸ்டம் வந்து பிளான் பண்ணுறது கிடையாது, ஸ்பீடை வச்சும் பிளான் பண்ணுறது கிடையாது. ஸ்பாட் ஸ்பீட் டேட்டா வந்து எக்ஸ்பிரஸ் வே அந்த மாதிரி ஹைவேவில் வரத்துக்கு தான் ஸ்பீடு வச்சு பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ புதுசாக சயின்டிஃபிக் பிளானிங் படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணுறதுனா ஆர்ஜின் அண்ட் டெசிக்னேஷன் டேட்டா, எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் அந்த ரோடு போட போகிறோங்கிறத பொறுத்து தான் இப்போ சயின்டிஃபிக் பிளானிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பிளான் பண்ணணும். So, the scientific planning of transportation system and mass transit facilities in city should be based on origin and destination data. The sequence of 4 stages of survey in highway alignment is. The sequence of 4 stages of survey in highway alignment is. So, highway align பண்ணும்போது கரெக்டான ஸ்டேஜஸ் என்ன, எந்தெந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து highway align பண்ணணும். Recognize map study, preliminary survey and detailed survey. Map study, preliminary survey, recognize and detailed survey. Map study, recognize, preliminary and detailed survey. Preliminary survey, map study, recognize and detailed survey. ஸோ ஒரு ஹைவே வந்து பிளான் பண்ணுறோம், போடுறதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது மேப் ஸ்டடி. ஸோ அந்த இடத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு சூட்டபிள், ஹைவேக்கு வந்து சூட்டபிளான இடமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல ஹைவே பிளான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது மேப் ஸ்டடி, ரெண்டாவது அந்த மேப் ஸ்டடியை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்ம போட்ட டயக்ராமை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி சர்வே, ஹைவே எந்த அலைன்மெண்ட் எந்த ரூட்டில் வந்து ஹைவே போட போகிறோங்கிறத பொறுத்து தான் ப்ரிலிமினரி சர்வே. ஸோ அடுத்து இருக்க 4வது பாயிண்ட்டுங்கிறது டீட்டெயில்டு சர்வே, எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் டீட்டெயில்டு சர்வே, கரெக்டாக எந்த ரூட்லேருந்து எந்த ரூட் வரைக்கும் போக போகிறோங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளடக்கினது தான் டீட்டெயில்டு சர்வே. ஸோ ஃபஸ்ட்டு வரது மேப் ஸ்டடி, அடுத்து இருக்கிறது ரெகக்னைஸ், ப்ரிலிமினரி சர்வே அண்ட் டீட்டெயில்டு சர்வே. ஸோ இதுதான் ஹைவே அலைன்மெண்ட்டோட கரெக்டான சீக்வன்ஸ் ஆஃப் 4 ஸ்டேஜஸ். அடுத்த கொஸ்டின், த சூட்டபிள் சர்ஃபேசிங் மெட்டீரியல் ஃபார் பிரிட்ஜ் டெக் ஸ்லாப் இஸ். The suitable surfacing material for bridge deck slab is sheet asphalt, bituminous carpet, mastic asphalt, rolled asphalt. Bridge deck slabக்கு சூட்டபிளான மெட்டீரியல் இது. ஸோ ஆன்சர் இஸ் சி, mastic asphalt. ஆன்சர் இஸ் சி, mastic asphalt. அடுத்த கொஸ்டின், the method of design of flexible payment as recommended by IRC is. The method of design of flexible payment as recommended by IRC is group index method, CBR method, Westergaard method, Bengelman-B method. So design of flexible payment based on CBR method. Answer is B, CBR method, California Bearing Ratio method. The method of design of flexible payment as recommended by IRC is CBR method. அடுத்த கொஸ்டின், maximum daily traffic capacity of bituminous pavement is. மேக்ஸிமம் டெய்லி டிராஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் பிட்மனஸ் பேமெண்ட். ஒரு பிட்மனஸ் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டெய்லி டிராஃபிக் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும்? 500 tons per day, 1000 tons per day, 1500 tons per day and 2000 tons per day. So answer is C, 1500 tons per day. The maximum daily traffic capacity of bituminous pavement is 1500 tons per day. அடுத்த கொஸ்டின்,
The most economical lighting layout which is suitable for narrow road. The most economical lighting layout which is suitable for narrow road. Single side lighting, staggered system, central lighting system and none of above. Narrow road கோட எக்கனாமிக்கான லைட்டிங் சிஸ்டம் எது? சிங்கிள் சைடு லைட்டிங், ஸ்டாக்டு லைட்டிங், சென்ட்ரல் லைட்டிங் அண்ட் நன் ஆஃப் எபோவ். ஸோ நேரோ ரோடுன்னு இல்லை, எல்லா டைப்பான ரோடுக்குமே ரொம்ப எக்கனாமிக்கலாக லைட்டிங் சிஸ்டம் அப்படின்னா சிங்கிள் சைடு லைட்டிங். ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோட்டில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கண்டினியூஸாக லைட்டிங் செட் பண்ணிகிட்டே போகிறது, அதுதான் சிங்கிள் சைடு லைட்டிங். இப்போ நார்மலாக எல்லா ரோட்லேயுமே சிங்கிள் சைடு லைட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப எக்கனாமிக்கலானது. ரொம்ப அதிகமாக டிராஃபிக் உள்ள ஏரியானா மட்டும்தான் டபுள் சைடும் லைட்டிங் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே சிங்கிள் சைடு லைட்டிங் தான் போட்டுப்பாங்க. ஸோ த மோஸ்ட் எக்கனாமிக்கல் லைட்டிங் லேஅவுட் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் நேரோ ரோட் இஸ் சிங்கிள் சைடு லைட்டிங். அடுத்த கொஸ்டின். When the bituminous surfacing is done on already exciting blacktop road or over exciting cement concrete road, the type of treatment is given as. ஒரு ரோடு வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க, பிட்மனஸ்லாம் வச்சு போட்டிருக்காங்க, அந்த ரோடு மேலே மறுபடியும் ஒரு பேமெண்ட் மாதிரி போடுறாங்க. When the bituminous surfacing is done on already exciting blacktop road or over exciting cement concrete road, the type of treatment is. ஸோ அந்த ரோட்டில் சின்ன சின்ன அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக போகிறது டேக் கோட். ஸோ ஆன்சர் இஸ் பி, டேக் கோட். ஒரு பிட்மனஸ் ரோடை வந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அந்த பள்ளத்துலலாம் மறுப்பிட்டு மறுபடியும் ஒரு பிட்மனஸ் லேயர் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லேயர்ஸ்க்கு பேர் டேக் கோட். When the bituminous surfacing is done on already exciting blacktop road or over exciting cement concrete road, the type of treatment is given as tack coat. அடுத்த கொஸ்டின். Which of the following test measure the toughness of the road aggregate? Which of the following test measure the toughness of the road aggregate? road aggregateோட டஃப்னஸை மெஷர் பண்ணுற டெஸ்ட் எது? crushing strength test, abrasion test, impact test and shape test. crushing strength, abrasion, impact, shape test. ஸோ அக்ரிகேட்டோட டஃப்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் இம்பேக்ட் டெஸ்ட். ஆன்சர் இஸ் சி, இம்பேக்ட் டெஸ்ட். இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிச்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ.